நல்லது. மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான அதிகாலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறதான கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மறுபடியுமாக இயேசு நாமத்தினாலும் டெலிவரி மினிஸ்ட் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ததுமாக தன்னுடைய வீடும் அவருடைய சபையும் என்கிறதான தலைப்போடு கூட நீ காரியம் நாட்கள் கற்றுக்கொண்டு இருக்கிற எங்கள் மத்தியில் பாஸ்டர் ஆனந்தராஜ் பாஸ்டர் எங்கள் மத்தியில் இருக்கிறாங்க. நாளைக்கு கூட 2 வார்த்தை எங்கள் மத்தியில் கொண்டு வருவாங்க. பாஸ்டர் வெல்கம், பாஸ்டர் வெல்கம். Praise Lord, Pastor. Praise Lord. எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்தும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக தேவன் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காய் நன்றி செலுத்தி தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். கடந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம், தேவனிடத்திலே எப்படியாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக. ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. ஜெபம் என்று சொல்லும் போது தேவனோடு கூட உரையாடுவது, அவரோடு கூட நாங்கள் பேசுவது, இது தேவனுடைய ஜெபம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இந்த நாளில் நாங்கள் பார்ப்போம் ஒரு தலைப்பாக, நாம் பரலோகத்துக்குரியவர்கள் என்ற தலைப்பிலே. நாம் பரலோகத்துக்குரியவர்கள். தேவன் எங்களை ஏதோ தான் என்று அழைக்கவில்லை. அவர் ஒரு திட்டமிட்டு, ஒரு நோக்கத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு எங்களை அழைத்திருக்கிறார். எங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் தேசத்திலே ஜனங்களை, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை தேவன் பொருத்தனை செய்த தேசத்துக்கு அழைத்து வந்ததை, அந்த பொருத்தனை செய்த தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று தேவன் வாக்குறுதி கொடுத்து அந்த ஜனங்களை அழைத்து வந்தார். அதே போல இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொருத்தனை கொடுத்திருக்கிறார். அதுதான் எங்களுடைய முடிவு, பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கித்தான் கிறிஸ்தவர்கள் போய்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றுகிற காரணம், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அநேக தேவனை ஆராதிப்பதும் தேவ சமூகத்தில் வருவதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆனால் இவை எங்களுக்கு தேவை. இதை விட மேலானது என்னென்றால், தேவன் எங்களை அழைத்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அப்ப தேவன் எங்களுக்கு சமாதானமான ஒரு இடத்தை எங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் பரலோக ராஜ்யம். அப்ப இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து எவ்வளவு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம், பரலோக ராஜ்யத்துக்குரிய சிந்தை எவ்வளவு எங்களுக்குள்ள இருக்கிறது. அப்ப இந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கித்தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அப்ப தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நாங்கள் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். அன்று அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களை தேவன் அழைத்து வரும் போது, அவர்கள் தேவன் கொண்டு போகிறதான ஒரு சிறப்பான அந்த தேசத்தை குறித்து பேசாமல் அவர்கள் வாழ்ந்த இடத்தை குறித்தே பேசினார்கள். அங்கு உணவு உண்ண விதத்தை பேசினார்கள். அவர்கள் அந்த பழைய நாட்களை குறித்து அவர்கள் பேசினார்கள். அவர்களுக்கு முன்னாலே தேவன் எங்களுக்கு இப்படியாக ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை கொடுக்க போறார், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று அந்த வாஞ்சியை விட அவர்களிடத்துல காணப்பட்ட காரியம் என்னன்னா, அவர்கள் வாழ்ந்த இடத்தை, அவர்கள் அனுபவித்த காரியங்களையே பேசிக்கொண்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இன்றும் அநேகர் இந்த பூலோகத்துக்குரிய, இந்த பூமிக்குரிய காரியங்களை பேசுவதையும், இதற்காக ஜெபிப்பதையும், இவையே அவர்களுக்கு நோக்கமாய் இருக்கிறது.
இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திக்காமல் பரலோக ராஜ்யத்தை குறித்த பாரம் எங்கள் மத்தியில இல்லாதபடிக்கு பிசாசான ஒவ்வொருவருடைய கண்களை மறைத்திருக்கிறான். அப்ப தேவனை அறிந்து அவரை பின்பற்றுகிற எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பை நோக்கி நாங்கள் போக வேண்டும். ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழும் போது ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கத்தை அடைவதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போல உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறதான நோக்கம் தான் பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கமாக வைத்து கொண்டுதான் நாங்கள் போகணும். அப்ப இந்த பரலோக ராஜ்யத்துக்கு இந்த சரீரத்தோட எங்களுக்கு போக முடியாது. ஆகையால் நாங்கள் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த இடத்தை பிரவேசிப்பதற்கு ஒரு தகுதி உண்டு. அதே போல தேவன் எங்களுக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்க, அதில் பிரவேசிக்க நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், இல்லாவிட்டால் மரிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக மாணவர்களிலே ஒரு கிறிஸ்தவ மைய வீட்டுக்கு நீங்க சென்றால் அங்கு பார்க்கலாம் அவர்கள் அழுகிற விதத்தை. எப்படி அழுவார்கள் என்று சிந்தித்து பாருங்க. ஏன்னா இதெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த சரியான நாங்க அந்த உணர்ந்து கொள்ளாதபடி. இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் ஏன் எங்களுக்கு கவலையே இருக்கக்கூடாதான்னு. கவலை இருக்கலாம், ஆனா எப்படி அழுவாங்க தெரியுமா? ஆண்டவரே ஏன் இவரை எடுத்தீங்க, ஏன் அவருக்கு கண்ணு உங்களுக்கு இவர் எடுத்தீங்க, இவர் எப்படி இது பண்ணிட்டீங்க அப்படின்லாம் அந்த பொல்லம்பி அழுவாங்க. அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் எங்களை எடுத்ததே ஆகணும். அப்ப இதுக்கு நாங்க ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும், சந்தோஷப்படணும். இப்ப நம்ம நாட்டுல தான் கூடுதலா, இந்தியாவுக்கு போனாலே அழுவாங்க, அமெரிக்கா போனாலும் அழுவாங்க, மறிச்சாலும் அழுவாங்க, திருமணம் முடிச்சாலும் அழுவாங்க, எல்லா காரியத்திலும் அந்த அழுவாங்க. ஏன்னா அதன் பின் நிலைமையை சரியான முறையிலே அறிந்து கொள்ளாதபடி, அதை உணர்ந்து கொள்ளாதபடி அவர்கள் அழுகின்றார்கள். இப்ப இங்க உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஆயத்த பண்ணி இருக்கிற இடம் தான் பரலோக ராஜ்யம். அப்ப இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? ஒண்ணு எடுத்துக்கொள்ளப்படணும், இல்லாட்டி நாங்க மரிக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துக்கு போவதற்கு முன்பதாக இந்த இடத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தை குறித்து நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி போவது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இதுதான் நோக்கம். அப்ப இன்றைய நாளில் நாங்க பார்க்க போகிறோம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். அப்ப நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஜனங்கள் பேசுவதை கேட்கின்றோம். பரலோகம் உண்டு, நரகம் உண்டு. அநீதியான காரியங்கள் செய்தால் நரகம் உண்டு என்று நாங்கள் சொல்லுவதை கேட்கின்றோம். நன்மையான காரியங்களை செய்தால் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும், பரலோகத்துக்கு போவீர்கள் என்று நாங்கள் சொல்வதையும் கேட்கிறோம். அப்ப இந்த உலகத்திலே நரகம் உண்டு, பரலோகம் உண்டு. அப்ப இந்த நரகத்துக்கு போவதற்கு என்ன செய்தால் நரகத்துக்கு போகலாம் என்பதே அநேகருக்கு தெரியும். பரலோகத்துக்கு போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அநேகருக்கு தெரியும், ஆனால் பின்பற்றுவது குறைவு. ஆகையால் இந்த நாளில் நாங்கள் தியானத்துக்காக நாங்கள் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனமும் ஒருவர் வாசிங்க, நாங்கள் அதற்கு செவிமடுப்போம். எபிரேயர் 12, 22, 23 இந்த 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆயத்தம் உள்ளவருங்க யாரு? ஆயத்தமா இருக்கிறீங்களா? பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வாங்கமாகிய சபையினிடத்துக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்துக்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய
ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் அபேலியினுடைய இரத்தமும் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்திருங்கள். ஆமென். அப்ப இங்க என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? எந்த இடத்துல போயிட்டு நாங்க வந்து சேரணுமா? எந்த இடத்துக்கு போகணுமா? அப்ப இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் எங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை இல்லை, நிரந்தரமான ஒரு இடம் இல்லை. ஆனா ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற இடத்துக்கு நாங்கள் போய் சேர வேண்டும். அதுதான் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற இடம். அப்ப நாங்க இன்றைக்கு பார்க்கிற இந்த பாடத்தின் தலைப்பு, நாம் பரலோகத்துக்குரியவர்கள். இதே நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொண்டே இந்த வசனங்களை வாசிக்க வேண்டும், இதை தியானிக்க வேண்டும். நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்பதை மறந்து விடவே கூடாது. இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொருவரும் இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன். அப்ப பரலோக ராஜ்யத்திலே எங்களை ஆளுகிறவர் யார்? பரலோக ராஜ்யத்திலே எங்களை வழி நடத்துவர் யார்? அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய திட்டம் என்ன? அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3:20, 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். அப்ப நம்மளுடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோக ராஜ்யத்து. அப்ப இந்த பரலோக ராஜ்யத்தை அங்கதான் நாங்க எங்களோட ஃபைனல் இருக்குது. அப்ப இதை போவதற்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்தான் எங்களை ரட்சித்தவர். அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னா அவர் தான் சொன்னார், நான் போயிட்டு உங்களுக்கான இடத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு நான் வருகிறேன் என்று. அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். அப்ப அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கின்றவர்கள் எப்படி இருக்கணும் என்று வேதத்துல பல இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். புத்தி உள்ள கன்னிகளை குறித்து பார்க்கிறோம், திருமண வீட்டை குறித்து பார்க்கிறோம். இப்படி பல உதாரணங்களை இயேசுவானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா எங்களோட குடியிருப்பு எங்க இருக்கிறது? பரலோகத்தில். ஆனா நாங்க வாழ்கிறது எப்படி? இந்த பூலோகத்துக்குரிய காரியங்களே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பூலோகத்துக்கான தேவைகளையே நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்க இந்த பரலோகத்தை குறித்த சிந்தனை அற்றவர்களாயும் பரலோகத்துக்குரிய காரியங்களை நோக்காதவர்களுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் கவலைக்குரிய விடயம். ஏனென்றால் எப்ப பார்த்தாலும் ஆண்டவரிடத்துல நாங்கள் ஜெபிக்கிறது என்ன? ஆண்டவரிடத்துல என்னத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நம்முடைய குடியிருப்போ பரலோக ராஜ்யத்து. அப்ப நாங்க எங்க போயிட்டு குடியிருக்க போறோங்கிறது தெரியாம, ஆண்டவரே இந்த பூமியில என்ன நல்லா வச்சிருங்க, நீண்ட ஆயுசு தாங்க, எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு கொடுங்க, இப்படி ஜெபம் பண்ணிட்டு நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. நீங்க நல்ல சுகமா இருக்க வேண்டும், அதிலும் எந்த மாற்று கருத்து இல்ல. நீங்க இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்க வேண்டும், அதுலயும் எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா உங்களுடைய இறுதியான இடம் இது அல்ல. அப்ப இந்த பரலோக ராஜ்யத்தை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கானவைகளே நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்க வேண்டும், ஆயத்தப்படணும். அப்ப இந்த ஆயத்தப்படுதல் எப்படி? வேதத்தை வாசிப்பது மூலம், தேவனிடத்திலே ஜெபிப்பது மூலம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது மூலம், பிறருக்கு உதவி செய்வது மூலம், சுவிசேஷம் அறிவிப்பது மூலம், இப்படியாய் தேவனுக்காய் நாங்கள் செய்கிற காரியங்கள் ஊடாக
இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆயத்தங்களை நாங்கள் மேற்கொள்ள முடியும். அப்ப இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருக்கணும். நம்முடைய இறுதி இங்க இல்ல, இறுதி பரலோக ராஜ்யம். அப்ப இதையே நாங்கள் மனதில கொண்டிருக்கணும். இன்றைக்கு அதுதான் இது இன்றைக்கு எங்கட அநேகருக்கு இது ஞாபகம் இல்ல. அநேகர் இதை குறித்து பேசுறது இல்ல. பரலோக ராஜ்யம்னு ஒண்ணு இருக்குதுன்னு கூட சில பேருக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை. ஏன்னா நம்ம இந்த பூமிக்குரிய காரியங்களே பேசிக்கொண்டு இந்த பூமிக்குரிய காரியங்களே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த புனிதமான இந்த பரிசுத்தமான இடத்தை நாங்கள் எப்பொழுதும் சிந்திக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இதை குறித்த நோக்கம் எங்களுக்குள்ள இருக்கணும். நாங்க என்னத்தான் ஊழியத்தை செய்யலாம், பிரச்சனை இல்லை. என்னத்தான் சுவிசேஷம் அறிவிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு வல்லமையான அற்புதங்கள் அடையாளம் செய்யற ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா பரலோகத்துக்கு போக முடியாட்டி காரணம் என்ன? பரலோகத்துக்கு போக முடியாட்டி அதன் பிரதிபலன் என்ன? அப்ப எங்களோட நோக்கம் அதுவா இருக்கணும். இதை நோக்கிதான் நாங்க போகணும். நாங்க பாக்குறோம், இந்த மோசேயை தான் தேவன் தெரிவு செய்திருந்தார் இந்த ஜனங்களை பொருத்தனை பண்ணின தேசத்துக்கு அழைத்து வரும்படியாய். மோசே, அதன் பின்பு ஆரோன், இவர்கள் எல்லாம் இணைந்து இந்த காரியங்களிலே ஊழியங்களில் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் வேதத்துல நாங்க பார்க்கிறோம், மோசேவுக்கு அந்த பொருத்தனை செய்த தேசத்துக்கு போக முடியாமல் போயிற்று. அதற்கான காரணங்கள் பலர் பலவிதமான கூறினாலும் இதை சற்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். மோசஸுக்கே அவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த மோசஸுக்கு பரலோக அந்த தேவன் ஏற்படுத்தியிருந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போக முடியலையே. அப்ப இந்த உலகத்துல இதை விட அற்புதங்கள் அதிசயங்களை செய்து கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாவிட்டால் நாங்கள் செய்ததெல்லாம் வீணாய் போய்விடும். ஆகையால் எப்பொழுதும் இந்த உலகத்தை சந்தோஷப்படுத்துவதற்கோ உலகத்தில் பெருமைப்படுவதற்கோ உலக காரியங்களை பாராட்டுவதற்கோ ஊழியம் செய்யாமல் தன்னுடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். என்னுடைய குடியிருப்பு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது, அதற்கேற்றவனாய் நான் வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். இது எல்லாத்துக்கும் பொதுவானது. ஊழியக்காரன் சொல்லி எங்களுக்கு ஒரு சட்டம் இல்லை, விசுவாசிக்கு ஒரு சட்டம் இல்லை. இன்றைக்கு நாங்க விசுவாசிய சொல்ல நீ அப்படி செய்யற இப்படி செய்யறன்னு எல்லாம் நாங்க அவங்கள பேசுவோம். ஆனா எங்களை குறித்து, எங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து, எங்களுக்கும் தேவனுக்குமான தொடர்பை குறித்து, நாங்க பரலோக ராஜ்யத்தைக்கான நோக்கத்தை எப்பொழுது நாங்கள் பேசுறோம். இன்னைக்கு உங்களுக்கு அமெரிக்காவுல போயிட்டு சிட்டிசன்ஷிப் கிடைக்க போகுது, நீங்க அங்க போயிட்டு வாழ போறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு செய்தி வந்து அதற்கு நீங்க அதற்கான ஆயத்தங்களை செய்யும் போது எப்படி இருப்பீங்க? ஒவ்வொருத்தருடையும் சொல்லுவீங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் ஸ்ரீலங்காவில் இருப்பேன், நான் அமெரிக்காவுக்கு போக போறேன், அங்க போய் செட்டில் ஆக போறேன், அங்க போக போறேன், இதையே தான் பேசுவோம். ஆனா அது ஏன் பேசுறோம்னா, நான் அமெரிக்காங்கிற நாடு பெரிய செல்வந்த நாடு, அதனால அந்த நாட்டுக்கு போறதுல எனக்கு ஒரு பெருமை அப்படிங்கிறது. ஆனா அதை விட ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு இடம் இந்த பரலோக ராஜ்யம். இதை நாங்க எப்படி நாங்க மற்றவங்களுக்கு சொல்றோமா? நான் பூமியில கொஞ்ச நாள் தான் வாழ்வேன், அதுக்கப்புறம் பரலோகத்துல போயிட்டு வாழ போறேன் அப்படின்ட்டு யாருக்கிட்டையாவது சொல்லியிருக்கோமா? அப்ப இப்படியாய் நாங்க இந்த பரலோகத்துக்குரியவர்களா இருக்கிறபடியினால் பரலோகத்துக்குரியவைகளை நாங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். இதை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் கூறிய காரியம் என்ன? பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அப்ப இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசினார். பரலோக ராஜ்யத்துக்கு போற வழியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். பரலோக ராஜ்யம் உங்களுக்காய் தேவன் வைக்கப்பட்டிருக்கிற இடம் என்பதை பேசினார். ஆகையால் இதற்கு வாஞ்சையும் ஆயத்தமாய் இருக்கும்படியாய் தேவன் எங்களுக்கு கூறியிருக்கிறார். இன்று நாங்கள் எத்தனை பேர் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆயத்தத்தோடு இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். எங்களுடைய இருதயத்தின்
நோக்கத்தோடு இருதயத்துக்கு தெரிய நாங்க எப்படி ஆயத்தமாயிருக்கோம் என்பது. ஆகையால் இந்த உலக காரியங்களை குறித்து போராடக்கூடாது. இவை எல்லாம் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. ஆனா இதில் எங்களுக்கு நிரந்தரமான இடம். ஆகையால் இந்த நிரந்தரமான இடத்தை நாங்கள் சிந்திப்போமானால், இதை குறித்து என்ன இருக்குமானா, இந்த பூமிக்குரிய காரியங்கள் நாங்கள் எல்லாம் வெறுமை என்று நாங்கள் விட்டு விடுவோம். அதுதான் விட்டு விடுதல். ஆசை கொள்ளாதபடி, பேராசை கொள்ளாதபடி நாங்க சாதாரணமாய் வாழணும். 2 இருந்தா 1 கொடுக்கணும்னு சொன்னாரு. இந்த பூமியில ஒண்ணு நாங்க எதை சேர்த்து வச்சாலும் அங்க கொண்டு போக முடியாதுன்னு சொன்னாரு. இங்க பூச்சிகளும் அதெல்லாம் காவு கொண்டுரும்னு வேத வசனமே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? இங்கதான் சொத்துக்களை சேர்க்கிறோம். இங்கதான் எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லி தேவையானது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம். யாருக்கும் கொடுக்க மாட்டோம். பூச்சி பிடிச்சாலும் பரவாயில்ல, எலி கடிச்சாலும் பரவாயில்ல, அது நம்ம கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளே சேர்த்து வைக்கிறோம். ஏன்னா எங்களோட சிந்தனை எல்லாம் இங்கே. நான் பரலோகத்துக்குரியவன் நினைச்சா இதெல்லாத்தையும் எனக்கு விட முடியும். இன்றைக்கு அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்க விட்டு கொடுக்கணும். விடணும். எல்லா பூமிக்குரிய எல்லா காரியத்தையும், அவைகள் மேல உள்ள ஆசை எல்லாத்தையும் நாங்க விட்டுறணும். இதுதான் முக்கியம். ஏன்னா இந்த 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 காரியத்துக்காக தேவன் எங்களை தெரிந்து கொள்ளல. நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்தா, ஐயோ எங்களுக்கு அதை தாங்க இதை தாங்க. தேவன் கொடுத்திருக்கிற எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கொடுத்தீங்க, நன்றி, அவ்வளவுதான். இது எனக்கு சொந்தமானது இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானது. அப்ப இப்படியாப்பட்ட ஒரு மனநிலைமையில வாழ முடியும் யாருக்கு தெரியுமா? பரலோக ராஜ்யத்தை குறித்த அறிவு, பரலோக ராஜ்யத்தை குறித்த வாஞ்சை, எதிர்பார்ப்பு உள்ள மனிதருக்கு. இப்ப நான் உதாரணத்துக்கு சொன்னேன் அமெரிக்காவுக்குன்னு. இப்ப அமெரிக்காவில போய் வாழ போறோம்னா எங்களுக்கு தெரியும் அமெரிக்கா தேசத்துல எவ்வளவு அழகான பொருட்கள் இருக்குது. அப்ப நாங்க சொல்றோம், இங்க நான் படுத்திருக்க கட்டில் எனக்கு வேணும், அதை கொண்டுட்டு போறேன்னு யாராவது கட்டில தூக்கிட்டு போயிருக்காங்களா? பாத்திருக்கீங்களா அமெரிக்காவுக்கு? ஏன்னா இதை விட பெஸ்டா அங்க இருக்குது. அதனால இதெல்லாம் தேவையில்லை. இப்போ ஒருத்தருக்கு சொல்ல, இங்க இருக்கிற ஒரு பிரதருக்கோ ஒரு சிஸ்டருக்கோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அமெரிக்காவுக்கு போறதுக்கு அப்படின்னா என்ன செய்வாரு? அங்க போயிட்டு உங்களுக்கு செட்டில் ஆக முடியும், அங்க போயிட்டு நீங்க வாழ முடியும் அப்படின்னா, உங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்குது அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்ககிட்ட வீட்டுல இருக்கிற எல்லா சாமானும் யாருக்காவது கொடுத்துருவீங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம், இங்க ஒண்ணு வேணாம், இதெல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெறுங்கையோட போறதுக்கு ஆசைப்படுவோம். ஏன்னா அங்க போனா எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குதுன்னு தெரியும். ஆனா இந்த பரலோக ராஜ்யத்துக்கும் அதே மெத்தட் தான். இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுறணும். எல்லாத்தையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவங்களே காணிக்கு, பூமிக்கு, வீடுகளுக்கு, வழக்கும் வம்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. விட்டு கொடுக்கிற மனம் இல்லை. ஆகியால் நாங்க தேவனிடத்திலே சரியா புரிந்து கொள்ளணும். நீங்களும் நானும் பரலோகத்துக்குரியவர். இந்த பூமியிலே நாங்கள் தற்காலிகமாய் வாழ்கின்றோம். ஒரு தற்காலிக இடம் தான் இது. அப்ப இந்த இடத்துல எந்த நாள் எங்களுக்கு இருக்க முடியாது. இது எல்லா மனிதரும் இந்த பூமியை விட்டு போகக்கூடிய ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும். அதற்கு நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆகையால் தான் எங்களுடைய குடியிருப்போ பரலோக ராஜ்யம். நாம் அங்கே உன்னதங்களில் அமர்ந்திருப்போம். ஒரு பைபிள் வசனம் வாசிப்போம். எபேசியர் 2:7 வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 2:7 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஆமென். அப்ப பாத்தீங்கன்னா மரித்து போன நம்மை எழுப்புவார், எழுப்பி அவரோடு கூட அமர்ந்திருக்க பண்ணுவாராம். அப்ப எங்க அதை செய்வாரு? பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட, தேவனோடு கூட இருப்பதற்கு தேவன் எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப தேவனோடு கூட இருப்பதற்கு அவர் எங்களை எழுப்புவார். அப்ப அதனால நாங்க நல்லா ஆண்டு எழுப்புவார் அப்படின்னு சொல்லி எங்க பாட்டுக்கு எங்களுக்கு வேணுங்கிற விதத்துல வாழ்றது வாழ்க்கை இல்லை.
இந்த வேத வசனத்துக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் வாழணும். வேத வசனத்துக்கு ஏற்ற விதத்துல நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். இப்ப நீங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க. வெளிநாட்டுல ஏர்போர்ட்ல உட்கார்ந்து இருக்கக்குள்ள நீங்க போற பிளேன் வந்துருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே இருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும் உடனே அந்த போர்டிங் ஏரியாவுக்கு ஓடி வருவோம். என்னன்னா அட்டே நம்மளோட பிளேன் வந்துருச்சு, நம்ம போகணும் அப்படின்னு. அப்ப அந்த பிளேன் வந்த உடனே அந்த அவர்கள் பேசுகிற போது அந்த இடத்துல நாங்க போயிட்டு நிக்கணும். சத்தம் கேட்ட உடனே நாங்க இந்த சத்தத்தை கணக்கெடுக்காம வேற எங்கேயா இருந்தா பிளேன் போய் சேர்ந்துடும். அப்புறம் பெரிய சிக்கல்களுக்கு நாங்க முகம் கொடுக்கணும். அப்ப அதனால ஆண்டவரோ எழுப்பும் போது நாங்கள் அதை கேட்டு அவரோடு கூட எழுந்திருக்க வேண்டுமானால், அவரோடு கூட அமர்ந்திருக்க வேண்டுமானால், எப்பொழுதும் அவருடைய சத்தத்தை நாங்கள் செவிமடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஏர்போர்ட்ல இருக்கும் போது ஒவ்வொரு டைமும் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எந்த அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நம்ம போற பிளேட் நம்பரை நமக்கு ஞாபகம் வைத்துக் கொண்டு இதை எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு அதை காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். என்னன்னா எங்களுக்கு போயிட முடியாது. அதே போல எப்பொழுது ஆண்டவர் நம்மளை எழுப்ப போறார் என்று எங்களுக்கு தெரியாது. ஆகையால் அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் சரியாய் செவிசாய்த்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா நாங்க அங்கத்தான் போயிட்டு அவரோடு கூட தான் இருக்க போறோம். அதனால எப்ப என்னை அழைக்கிறாரோ அதற்கு நான் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அப்ப நாங்க பார்த்தோம், முதலாவது நாம் பரலோகத்துக்குரியவர்கள், அது ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தோம், நாம் அங்கே உன்னதங்களிலே அவரோடு கூட அமர்ந்திருப்போம். ரெண்டாவது. மூன்றாவது பாயிண்டாக நாங்க பார்ப்போம், நமது ஜீவன் ஆதாயம் அங்கே இருக்கும். நம்முடைய ஜீவன் ஆதாரமாய் அங்கே இருக்கும். நாங்கள் வாசிப்போம் வேத வசனத்துல எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1:3, 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அவர் என்ன செய்கிறார்? சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சொல்லும் போது ஆவிக்குரிய கனிகளிலே நாம் நிறைந்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய சிந்தனை இருக்க வேண்டும். ஆவிக்குரியவர்களா இருக்கணும். ஏன்னா நாங்க மறுபடியும் மகிமையின் சரீரமாய் மாற போறோம். ஆவிக்கு ஏற்ற விதத்துல நாங்கள் கிரியை செய்ய போகிறோம். ஆவியானவர் தான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவரா இருக்கிறார். அப்ப நாங்க ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் மாறணும். அப்ப ஆவிக்குரியவர்களாய் மாறுவதற்கு ஆவிக்குரிய சிந்தனை, ஆவிக்குரிய எண்ணங்கள் இவையெல்லாம் எங்களோட வாழ்க்கையில மாறும் போது நாங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் இருப்போம். நாங்கள் வாசிப்போம் இன்னொரு வசனத்தை, கொலோசியர் 3வது அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் வசனங்களை வாசிப்போம். கொலோசியர் 3வது அதிகாரம் 1 முதல் 4 வரை. ஜீசஸ். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருந்துள்ளால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏன் என்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மரித்திருக்கிறது. ஆமென். அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்ற? எண்ணத்தை குறித்து தேட சொல்லி இருக்கிறாரு. சபையில நாங்க உட்கார்ந்து இருக்க எதுக்காக? ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக. சபையில எதுக்காக உட்கார்ந்து? தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்காக. இன்றைக்கு ஜனங்கள் தேவ வார்த்தையின் படி வாழ வழிகாட்டுவதற்கு பதிலாக இன்று உலகத்துக்குரிய காரியங்களை,
உலகத்துக்குரியவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் எங்களுக்கு என்ன சொல்ற? மேலானவைகளை தேடுங்கள். என்ன மேலானவைகள்? ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? ஆண்டவர் என்னத்தை எங்களுக்கு தேட சொல்லுகிறார்? எதை கற்றுக்கொள்ள சொல்லுகிறார்? எதை சிந்திக்க சொல்லுகிறார்? இவைகளை நாங்கள் சிந்திக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கும் போது எல்லாரும் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக கஷ்டப்படுகிறார்கள். இந்த பூமிக்குரிய காரியங்களையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் எங்களுக்கு உணர்த்துவது, தேவன் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்னென்றால், நாங்கள் எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்குரியவைகளை நாங்கள் தேட வேண்டும். தேவ ராஜ்யத்துக்குரியவைகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிறார். நாங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், அப்ப நாங்க யாரோடு கூட எழுந்திருக்கிறோம்? நாங்க யாரோடு கூட எழுந்திருக்கிறோங்கிறத சிந்திக்கணும். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நாங்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களை சிந்தியாதபடி விலையேற பெற்ற தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆவிக்குரிய காரியங்களையே நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவைகளே எங்களுடைய வாழ்க்கைக்கு மேலானவைகளாய் இருக்கிறது. இவைகளே நாங்கள் தேட வேண்டும். மேலானவைகளை தேட வேண்டும். எப்பொழுதும் கீழானவைகளை தேடக்கூடாது, மேலானவைகளை. நாங்க வேதத்துல அநேக சந்தர்ப்பங்களில பார்க்கும் போது வேதம் என்ன சொல்றது? நான் வானத்தை அண்ணார்ந்து பார்க்கின்றேன், மலைகளை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் எங்க? பர்வதங்களுக்கு மேலாக என்று சொல்லப்படுகிறது. எல்லாமே மேல இருந்துதான் வரும். ஆனா எங்களுடைய வாழ்க்கையில தேவன் எங்களுக்கு உணர்த்துகிற மேலானவைகளையே சிந்திங்கள். யாருமே பொதுவாய் நாங்க நைட்ல பாத்தீங்கன்னா, வானத்தை பாத்தீங்கன்னா, வானத்துல நட்சத்திரங்கள், நிலவு இதெல்லாம் பார்க்கும் போது நல்ல அழகா இருக்கும், ஆசையா இருக்கும். அடே இவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா யாராவது பூமியை பார்த்து இந்த பூமி இவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்றது இல்லை. வானத்தை பார்த்து மேல பார்த்து சொல்றாங்க நல்லா இருக்குதுன்னு, கீழே பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொல்றது இல்லை. சில பேர் வீடு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த காணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா பொதுவா இந்த பூலோகம் நல்லா இருக்குதுன்னு சொல்றது இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அப்ப நாங்க என்னத்துக்கு, எதை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? அதுதான் இங்க தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமா இருக்கிறது. எப்பொழுதும் மேலானவைகளே நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் மேலானவைகளை சிந்திப்பதற்காக தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் மரித்தோம். எதற்காக மரித்தோம்? பாவத்துக்காய் மரித்தோம். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க பாவியா இருந்தோம், பாவம் செய்தோம், ஞானஸ்தானத்தின் ஊடாக மரித்தோம். மரித்து அந்த தண்ணீரிலிருந்து வெளியில வருவது போல அது உயிர் தெழுந்தோம். ஆனா பாவ மனிதனை நாங்கள் அடக்கம் பண்ணிவிட்டோம், பாவ சரீரத்தை அடக்கம் பண்ணிவிட்டோம். நாங்கள் அதிலிருந்து பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இப்போ நாங்க பரிசுத்தவான்களாய் தேவ சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். ஒரு வயல்ல வேலை செய்யற ஒரு மனுஷன் வயல்ல வேலை செய்யும் போது அவருடைய கை கால் உடுப்பு எல்லாத்துலயும் சகதியா இருக்கும். அவர் போயிட்டு நல்லா குளிச்சிட்டாருன்னு சொன்னா அவரிடத்துல சகதி எல்லாம் போயிடும். அப்ப அவர் நல்லா சுத்தமா இருப்பாரு. இதே போலத்தான் பாவியா இருந்த எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பு நாங்கள் எப்படி சுத்தமாக்கப்படுகிறோம்? சுத்தமாக்கப்பட்டு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தூடாக அந்த சுத்தத்தை காக்கப்படுகிறோம். அதுதான் முக்கியம்.
இப்ப நாங்க எங்களை சுத்திகரிக்கிறார், கழுவுறாரு. கழுவி திரும்ப பாவத்தை விழாதபடி எங்களை பாதுகாப்பதற்கும் எங்களுக்கு உதவியாய் இருப்பதற்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். இந்த அபிஷேகத்துக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம்? மேலானவைகளை சிந்தித்து ஆவிக்குரியவைகளை சிந்தித்து வாழ்ந்து கொண்டு போக வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். இன்றைக்கு அநேகரை நாங்கள் பார்க்கிற எப்படி, சில வேளை ஒவ்வொருத்தரை பார்த்த உடனே எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு, இவர் ரட்சிக்கப்பட்டுட்டாரான்னு தெரியல அப்படி. ஏன்னா இன்னைக்கு உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலக ஜனங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறனால உலக ஆசை எங்களை விட்டு போகுதில்லை. ஆசை இருக்கக்கூடாது. உலகத்துல உள்ள காரியம் எல்லாம் மாயை, அதெல்லாம் வெறுமையானது. இல்ல பாஸ்டர், நாங்க இந்த பூமியில வாழ்றனால மத்தவனுக்கு சவாலா வாழணும், அவன் பார்க்கணும் எங்கள்கிட்ட ஆசீர்வாதத்தை, அவன் பார்க்கணும் எங்கள்கிட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை, அவன் பார்க்கணும் எங்களோட மாற்றத்தை, அவன் பார்க்கணும் எங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை. இதெல்லாம் நாங்க காட்டுறதுக்கு ஆசைப்படுறது இல்லை. நாங்களும் என்ன செய்யறோம்? உலகத்து மனிதனை போல நாங்களும் பெரிய செல்வந்தர்னு காட்டிக்கொள்றதுக்கு ஆசைப்படுறோம். மத்தவங்களை மதிக்காம நாங்க நல்லா இருக்கிறோம்னு எங்களுக்கு, நாங்க நல்லா இருக்கிறது தான் ஆண்டவரோட நோக்கம். ஆனா இதை மற்றவனுக்கு காட்டணுங்கிற எண்ணம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இதுதான் ஆண்டவர் விரும்புற காரியம். நாங்க எப்படி ஆவிக்குரியவர்களா இருக்கணும், எதை பத்தி நாங்க பேசணும், பூமிக்குரியவர்களை பத்தி பேசக்கூடாது. சில பேரை பாத்தீங்கன்னா ஜெப விண்ணப்பங்களை கேட்பாங்க, அதைத்தாங்க இதைத்தாங்க அதைத்தாங்க இதைத்தாங்கன்னு இதே தான். ஆண்டவரே என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பலன் அடையணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் உற்சாகப்படணும், நானும் என் குடும்பமும் ஆண்டவருக்கு சார்ந்திருக்கணும், நாங்க குடும்பமும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், இப்படியெல்லாம் நாங்க பேசுறது ரொம்ப குறைவு. என்னன்னா நாங்க உலகத்தோட இன்னைக்கு பாக்குறோம், மற்றவங்களை போல ஒவ்வொரு பிரசங்கம் வந்துருச்சு, ஒவ்வொரு பிரசங்கமும் பிள்ளையான உபதேசங்களும் வந்து நிறைய குமிஞ்சு கிடக்கு. இப்ப இன்றைக்கு அநேகருக்கு கேள்விக்குறி, எதை நான் எடுக்கிறது, எதை எடுக்க கூடாது. ஆனா பரிசுத்த வேதத்தை நாங்கள் தியானிப்போமானா இதை ஒண்ணுலையும் நம்ம சிக்கி கொள்ள மாட்டோம். ஏன்னா பரிசுத்த வேதம் எங்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது, தெளிவாய் எங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நாங்கள் சரியாக நாங்கள் பின்பற்றுவோமானால் நாங்கள் சந்தோஷமாய் வாழ முடியும், சந்தோஷமா வாழ முடியும். இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நாங்கள் சிந்தித்து, பூமிக்குரிய காரியங்களை சிந்தித்து, அதற்காக நாங்கள் எங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் செலவிடாதபடி மேலானவைகளை சிந்தித்து கொண்டு மேலானவைகளை நாடி மேலான தேவன் வைத்திருக்கிற இடத்துக்கு எங்களுக்கு போக முடியும். அதனால மூன்றாவதுக்காக நாங்கள் பார்த்த காரியம், நமது ஜீவன் ஆதாரமா அங்கே இருக்கிறது. எங்க இருக்கிறது? ஆண்டவருடைய ராஜ்யத்து. அப்ப நாங்க எப்பயுமே நாங்க சிந்திக்கணும் மேலானவைகளை. ரைட், நாங்க இன்னொரு பாயிண்ட் நாங்க பார்ப்போம். 4வது பாயிண்டாக, சில பேர் நோட் எடுப்பீங்க, சில பேர் நோட் எடுக்க மாட்டீங்க, சில பேர் பைபிளை திருப்பீங்க, சில பேர் பைபிளை திருப்ப மாட்டீங்க. ஆனா இந்த வார்த்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னா இந்த வார்த்தைக்கு நீங்க கடவுளுக்கு உத்தரவாதம் உள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய பெயர், 4வது, நம்முடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். லூக்கா 10:20 வாசிங்க. லூக்கா 10:20. ஆமென். லூக்கா 10:20 வாசிங்க. நான் தேவனுடைய நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். திரும்ப ஒரு வாசிங்க சிஸ்டர். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆமென். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேய் விரட்டிட்டா பேய் ஓடிடுச்சு,
பேய் ஓடுனோன்னு நான் ஒரு வல்லமையான ஒரு பாஸ்டர். சில வியாதிகள் பிசாசினால் கொடுக்கப்பட்டுள்ள வியாதிகளும் உண்டு. இந்த வியாதிகளை ஜெபம் பண்ணி வியாதி போன உடனே நாங்க என்ன செய்யணும், பெரிய சந்தோஷப்படுறோம். ஆனா ஆண்டவர் எதை குறித்து சந்தோஷப்பட சொல்றாரு? ஒரு பேய விரட்டிட்டேன்னு சந்தோஷப்பட சொல்லல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேய விரட்டினோன்னா உடனே பேஸ்புக்ல அடிச்சு போடுறது, பேய் விரட்டிட்டேன் அப்படின்னு. நீங்க வாங்க வந்தா உங்களையும் விரட்டுவேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு கேலி கூத்தா மாறிடுச்சு. வேதத்துல ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு. நானும் ஊழியத்துல எத்தனையோ பேய்களை விரட்டிருக்கேன், ஜெபம் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு நாள் அதை குறித்து பெருமை பாராட்டல. ஏன்னா ஆண்டவர் எதை விரட்டணும் எதை இணைக்கணும்னு அவருக்கு தெரிந்திருக்கு. அவர் அதை செய்வாரு. ஆக இங்கே ஒரு பேய் போயிருச்சுன்னு சொல்லி எங்களை பாராட்டுறதுக்கோ எங்களை பெருமைப்படுத்துறதுக்கோ நாங்க இதை செய்யக்கூடாது. அதுதான் முக்கியம். இன்றைக்கு அநேக பேருடைய ஊழியங்கள் பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல தான் ஊழியம் இருக்குது, முகநூல்ல தான் ஊழியம் இருக்கு. ஒரு விசுவாசியை கண்டு அவனுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதோ, ஒரு மனிதனுக்கு மனம் திரும்புதல் செய்தி கொடுப்பதோ, தன்னுடைய சாட்சி அவனோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கோ சந்தர்ப்பம் இல்லை. எல்லா சந்தர்ப்பத்துல எங்க போயிருச்சு? பெருமை கொள்றதுக்கு. ஆகையால் ஆண்டவர் மிக தெளிவா எங்களுக்கு வேதத்துல எழுதி வைத்திருக்கார். எதற்காக நாங்கள் பெருமைப்படணும்? எங்களுடைய பெயர் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினா. இந்த நாட்கள்ல நான் நிறைய இந்த சமுதாயத்தோட மக்களோட வேலை செய்யறதுனால நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்க முகம் கொடுக்கிறோம். மண் சரிவு ஏற்பட்டுச்சு. இந்த மண் சரிவு ஏற்பட்ட உடனே முதலாவது அந்த கிராம உத்தியோகஸ்தர் போயிட்டு அவங்களோட பேரை பார்த்து அவங்களோட பேர் லிஸ்ட் எடுக்கிறார். அதுக்கப்புறம் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் அது பேர் லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் 7 பேர் அதுல இல்லையே அப்படிம்பாங்க. 7 பேர் அதுல இல்ல, அதனால எனக்கு வீடு கிடைக்காது. 7 பேர் அதுல இல்ல, அதனால எனக்கு கூலி காசு கிடைக்காது. பேர் அதுல இல்லைன்னு அவ்வளோ கவலைப்படுறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்னு நாங்க ஞானஸ்தானம் எடுத்த உடனே எங்களுடைய பேரை எழுதுறார். அப்ப இத குறித்து நாங்க பெருமை கொள்ளணும், சந்தோஷப்படணும். எங்க பேரு பரலோக ராஜ்யத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பேய் போயிருச்சு, இல்லாட்டி ஒரு காரியம் நடந்துருச்சு, நாங்க ஜெபம் பண்ணி ஒருத்தருக்கு சுகம் கிடைச்சிருக்குன்னு இதை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் என் பேர் எழுதப்பட்டிருக்கிறது என்றதை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படணும். மறந்துறாங்க, நாங்க எப்பொழுதுமே ஞானஸ்தானம் பெற்ற நாங்கள் எங்களுக்கு பரலோக ராஜ்யத்திலே எங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எழுதப்பட்ட பெயரை கிறுக்கி போடாதபடி பாதுகாத்துக் கொள்ளணும். தேவன் சொல்ற எழுதின பெயரை கிறுக்கி போடுவேன்னு வேத வசனம் இருக்குது. அப்ப அவரை கிறுக்கி போடுறது எதனால? அவருக்கு ஏற்ற விதத்தை வாழாதபடி, அவருடைய சித்தத்தை செய்யாதபடி, இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போகும் போது அவர் என்ன செய்வார்? அந்த எழுதின பேரை கிறுக்கி போடுவார். கிறுக்கி போடாதபடி பாதுகாத்து கொள்ளக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. என்னுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன் என்ற சந்தோஷத்துக்குள்ளே நீங்க வாழணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, என்னுடைய பெயரை பரலோக ராஜ்யத்தில் நீங்க எழுதி வைத்திருக்கிறபடியா உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதை காத்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அதான் வேதத்துல நாங்க பார்க்கிறோம், முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவை இழந்தால் அவனுக்கு பயன் என்ன? எழுதின பேரை கிறுக்கி போட்டாருன்னா அதுல இல்ல பயன் என்ன? அதனால எழுதப்பட்ட அந்த பேரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் உண்டு. நாங்கள் வாசிப்போம் இன்னொரு வசனம், எபிரேயர் 12வது அதிகாரம் 23வது வசனத்தையும் வாசிப்போம். எபிரேயர் 12:23. ஹல்லேலூயா. பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிறது, முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய
தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்துக்கும். பாத்தீங்கன்னா முதலாவது பேர் எங்க பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எங்களுடைய பேரை தேவன் அங்கு எழுதியிருக்கிறார். சபையில இருக்கிறவர்களுடைய பேர் அங்க எழுதியிருக்கிறார். அப்ப எங்களுடைய பேர் அங்க அந்த பட்டியல்ல இருக்குதுங்கிறத தேவன் உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை காத்து கொள்ள வேண்டியது, தக்க வைத்துக் கொள்ளக்கூடியது உங்களுக்கும் எனக்கும் பொறுப்பாய் இருக்கிறது. ஆகையால் நாங்கள் பார்த்தது 4வது பகுதியாக நம்முடைய பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே? பரலோகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். யோவான் புத்தகத்துல, யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 16வது வசனம். நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். ரைட். அப்ப அங்கு வாழும் ஒருவராக நாம் அனுபவிக்கப்படுகின்றோம். எங்கு? பரலோக ராஜ்யத்தை வாழும் ஒருவராக. நாங்கள் வாசிப்போம் 17-18 வாசிங்க சிஸ்டர். வசனம் 17-18. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஆமென். அப்ப இந்த சத்தியத்தை நாங்கள் அறியணும், சத்தியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதே போல நாங்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறோம் மற்ற ஜனங்களுக்கு தேவனை குறித்த சத்தியத்தை சொல்வதற்கு. நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:20. 2 கொரிந்தியர் 5:20. Hallelujah, Jesus. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாயிருந்து தேவனுடனே ஒப்புரவாக்குதல் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமென். ஆமென். அப்ப நாங்க கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறோம், அவரோடு கூட இருக்கிறோம், அவர் செய்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்க யாரா? தேவனுடைய ஸ்தானாதிபதிகள். அப்ப ஸ்தானாதிபதினா எந்த நாட்டுக்குரிய ஸ்தானாதிபதி? எம்பஸ்டர்னு சொல்லுவோம். எந்த நாட்டுக்குரியவர்கள்? பரலோக ராஜ்யத்துக்குரிய ஸ்தானாதிபதிகள். அப்ப ஸ்தானாதிபதிகள் சொன்னா அவர்களுக்கு அந்த நாட்டே பிரதித்துவப்படுத்துகிற நபராகத்தான் இருப்ப தூதகர். இப்ப நாங்க பார்த்த இந்தியா தூதகர் இலங்கையில இருக்கிறார். அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அது இந்தியாவில இருந்து இந்திய அரசாங்கத்தினால் சொல்லப்பட்ட வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளப்படும். அவருக்கான மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்குடைய எல்லா வசதிகளும் இந்த இடத்தில் இந்த நாட்டில செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் பிரதிநிதிப்படுத்துகிற எந்த நாட்டு, அந்த நாட்டுக்கான அங்கீகாரமும் அந்த நாட்டுக்கான காரியங்களை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்காளரா இருக்கிறோம். அந்த ராஜ்யத்தை ஸ்தானாதிபதியாய் இருக்கிறோம். அப்ப அந்த ராஜ்யத்தை ஸ்தானாதிபதியாய் இருக்கிறதுனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சித்தத்தையே நாங்கள் செய்ய வேண்டும். எப்பொழுது பரலோகத்தின் ஸ்தானாதிபதியாக நாங்கள் இருக்கிறோம். அப்ப பரலோகத்தின் காரியங்களை நாங்கள் பேசக்கூடியவர்களா இருக்கணும். பரலோகத்தில் உள்ள நோக்கத்தை நாங்கள் பேசக்கூடியவர்கள் இருக்கணும். அப்ப அதெல்லாம் நாங்க அறிந்திருக்கணும். அதோட கூட நல்ல கனெக்ஷன் இருக்கணும். ஒரு ஸ்தானாதிபதி பாத்தீங்கன்னா அவர் நாட்டோட நெருங்கிய தொடர்பு வச்சிருப்பாரு. அந்த நாட்டுல உள்ள பிரதமர் என்ன சொல்றாரு, அந்த நாட்டுல உள்ள ஜனாதிபதி என்ன சொல்றாரு, என்னத்தை இந்த நாட்டுக்கு சொல்றாரு, இதெல்லாம் நல்ல கம்யூனிகேட் ஒன்று இருக்கணும். அப்படி இல்லாட்டி அவரை ஸ்தானாதிபதி அந்த நாட்டுக்கு போட்ட உடனே, தூதகராக போட்ட உடனே அவருக்கு ஏத்ததை செஞ்சுட்டு போக முடியாது.
இன்றைக்கு அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. நாங்க பரலோக ராஜ்யத்துக்குரிய ஸ்தானாதிபதியா தேவனங்களை வச்சிருக்கிறாரு. எல்லாரும் என்ன செய்யறாங்க, எனக்கேத்த மாதிரி ஒரு சபை அமைச்சுக்கிறாங்க, எனக்கேத்த மாதிரி ஒரு டொக்ட்ரின் அமைச்சுக்கிறாங்க, எனக்கேத்த மாதிரி ஒரு வழிமுறையை வச்சுக்கொள்றாங்க. வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு போறாங்க. இன்னைக்கு பாருங்க எத்தனை சபை இந்த பூமியில இருக்குதுன்னு. ஒவ்வொரு எல்லா சபைக்கும் மெயினானது பரிசுத்த வேதம் தான். பரிசுத்த வேதாகமம் தான் எங்களுக்கு முக்கியமான புத்தகமா இருக்கு. அதுல உள்ள 66 புத்தகங்களை தான் நாங்க பேசுறோம். ஆனா இன்னைக்கு எத்தனை சபை இருக்குதுன்னு பாருங்களேன். ஒரு புத்தகத்துக்கு ஒரு சபை வச்சாலும் 66 ஸ்தாபனங்கள் இருக்கணும். ஆனா இன்னைக்கு எத்தனை ஸ்தாபனங்கள் இருக்குது. எல்லாம் என்ன செய்யணும், அந்த ஸ்தாபனம் பேல, இந்த ஸ்தாபனம் பேல, அவர் செய்யறது பேல, இவர் செய்யறது பேல, இப்படி மற்றவங்களை குறை சொல்லி கொண்டே வேலை செஞ்சுக்கிட்டு போறோம். ஆனா நாங்க தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றவர்களா இருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவானவர் 12 பேரை மாத்திரம்தான் தெரிவு செஞ்சார். 12 சீசர்ல மட்டும்தான் தெரிவு செஞ்சார். இந்த 12 சீசர்ல ஒருத்தனை ஒதுக்கிருங்க, யூதஸ் காரியத்தை ஒதுக்கியாச்சு. 11 பேரு, அந்த 11 பேருக்கு இருந்தாங்க. அதுக்கு 12 ஆக்குறதுக்கு மத்தியவை இணைச்சிட்டாங்க. மத்தியவை இணைச்சோன்னா 12 பேர். இந்த 12 பேரும் ஒரே நோக்கத்துலதான் ஊழியம் செய்தாங்க. நீங்க அப்போஸ்தல புத்தகத்தை வாட்சி பாத்தீங்கன்னா விளங்கும். எல்லாரும் ஒன்னா, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு குளறுபடியும் இல்லை. 12 பேரும் ஒன்னு சேர்ந்து இயேசுவானவர் எதை கற்றுக் கொடுத்தாரோ அதை சொன்னார்கள். இயேசுவானவர் எதை பேச சொன்னாரோ அதை பேசினார்கள். பரிசுத்த ஆவியானவர் எதை உணர்த்தினாரோ அதை சொன்னார்கள். இன்றைக்கு சபை எடுத்துக்கிட்டா, சபை அந்த சபை இந்த சபை, அவங்க இப்படி இவங்க இப்படித்தான் நாங்க பேசிக்கிட்டு போறோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு ஆத்மாவை கொண்டு வந்திருப்பாரு, ஒரு குடும்பத்தை கொண்டு வந்திருப்பாரு, அவங்களுக்கு பாஸ்டிங் இருந்திருப்பாரு, சுவிசேஷம் சொல்லி ஏதோ செஞ்சு அவரை சபை கொண்டு வந்திருப்பாரு. அந்த குடும்பம் இன்னொரு பாஸ்டர் கம்பளிச்சுன்னா இவர் இங்கே இருந்து அங்க கொண்டு போயிடுவார். அங்க கொண்டு போயிட்டு அவர் கொஞ்ச நாளைக்கு 6 மாசம் வச்சிருப்பாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்து இன்னொருத்தர் யாராவது இது பண்ணிட்டாங்கன்னா அவர் இன்னொரு இடத்துக்கு போயிடுவாரு. இப்படியும் ஊழியங்கள் நடக்குது. என்னைக்கு ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுத்திருக்கிற 10 ஆத்துமா இருக்கட்டும், அந்த 10 ஆத்துமாவுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்கள வழி நடத்துறீங்களோ அது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் மேலான ஊழியம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க தன்னுடைய சபையில ஆயிரக்கணக்கான ஆத்துமா இருந்தா பெஸ்ட் ஊழியம்னு சொல்லி. அது பெஸ்ட் ஊழியம்ல சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி, சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி, இவ்வளவுதான். பரலோக ராஜ்யத்தை குறித்த எண்ணம், பரலோக ராஜ்யத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிற மனப்பான்மை, இதெல்லாம் இருந்துச்சுன்னா எங்களோட ஊழிய வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் சொல்லி எங்களுக்கு சல்லியே வேணாம் அப்படிமா. ஆனா எங்க பாத்தீங்கன்னா சல்லிக்காக தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நீர் உதவி செய்யும், நீர் காரியங்களை செய்யணும் கேட்கறத விட மத்தவங்களை நம்பிதான் இருப்போம். உண்மையில இதெல்லாம் நாங்க தவிர்க்கக்கூடிய காரியங்கள். அதுதான் நான் சொல்றேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப நாங்க எதற்காக தேவன் எங்களை தெரிந்து கொள்ள, இந்த 12 சீசர்களும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய நோக்கத்தை அறிந்து அதன்படி அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அந்த ஊழியத்துல வெற்றி இருக்கலையா, அந்த ஊழியத்தை ஆசீர்வாதம் இருக்கலையா, அந்த ஊழியத்துல பிசாசுகள் ஓடலையா, அந்த ஊழியத்துல மரித்தவர்கள் எழும்பலையா, அந்த ஊழியத்துல பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு அற்புதங்கள். சபைக்கு துன்பம் வரலையா, சபைக்கு பிரச்சனை வரலையா, இதெல்லாம் வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் முன் கொடுத்து ஒரு சிறந்ததோர் ஊழியத்தை செய்தார்கள். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில தேவனையே ஏமாத்துகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். அப்ப நாங்க எப்பொழுதும் ஜெபிக்கிற, ஆண்டவரே நாங்க உம்முடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், என்னுடைய பேர் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நான் அந்த பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பேன்,
நான் பிரவேசிப்பது போல என்னுடைய குடும்பத்தாரும் அங்கு பிரவேசிக்க வேண்டும். என்னுடைய சபையாரும் அங்கு பிரவேசிக்க வேண்டும். சபையில உள்ள மக்களுக்கு சரியான சத்தியத்தை கற்றுக் கொடுக்காவிட்டால் அதற்கான தண்டனையும் உண்டு. அது நான் கொடுக்க மாட்டேன், இன்னொரு ஸ்தாபனம் கொடுக்காது, தேவன் சொல்லுவார். அப்ப ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தை அலசி ஆராயன், வேதத்தில் உள்ள ஆழ என்ன என்பதை உணரணும். வேதத்திலே தேவன் என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை உணரணும். அதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படியான ஒரு ஊழியத்திலே தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் பரலோகத்துக்குரியவர்கள், அதை மறந்துவிடக் கூடாது. நாம் அங்கே உன்னதங்களில் அமர்ந்திருப்போம், அதையும் மறந்துவிடக் கூடாது. நமது ஜீவன் ஆதாரமாய் அங்கே இருக்கும், பரலோகத்தில் இருக்கும், இதை மறந்துவிடக் கூடாது. நம்முடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எங்க எழுதப்பட்டிருக்கிறது? பரலோக ராஜ்யத்தில். அதற்காக நாங்கள் சந்தோஷப்படணும். அங்கு வாழும் ஒருவராக அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தில் வாழும் ஒருவராக நம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம், இல்லாட்டி அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்க. இந்த உலகத்துக்குரிய காரியங்களை பெருமை பாராட்டவோ, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை சிந்தித்து இவைகளிலே நாங்கள் சிக்கிக் கொண்டு இராதபடி தேவன் உங்களுக்கும் எனக்குமாய் வைத்திருக்கிற இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தனை எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இதை நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். இதற்கு நான் ஆயத்தப்பட்டவன் என்பதை நாங்கள் உணர வேண்டும். தன்னுடைய ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஊழியம் செய்யும் போது தேவனுக்கென்று ஊழியம் செய்யும். ஊழியம் வைத்து பிழப்புக்காக செய்யக்கூடாது. ஊழியம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நாங்கள் கவனமாய் உண்மையாய் செய்கிறோம் என்ற மன நிறைவோடு செய்யும் போது எங்களுக்கு ஏற்ற பலனை தேவன் கொடுப்பார். எங்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆகையால் நாம் பரலோகத்துக்குரியவர்கள் என்பதை மறந்து விடாதபடி நாங்கள் பேசணும். இன்னைக்கு ஒரு விசுவாசியை ஒருத்தரை கண்டு கேட்டா அவர் என்ன, எப்படி இருக்கீங்க, எங்க இருக்கிறீங்கன்னா அவருடைய சபையை சொல்லுவாரு. நான் இந்த சபையை சார்ந்தவன், நான் அந்த சபையை சார்ந்தவன். இதெல்லாம் நல்லதுதான். ஆனா நாங்க பரலோகத்துக்குரியவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. சபை, ஒரு ஸ்தாபனம் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஒரு பாஸ்டர் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. பரலோகத்துக்குரிய வழியிலே காட்டி கொடுக்க முடியும், பரலோக வழியை கற்றுக் கொடுக்க முடியும். ஆனா ஒருவரையும் பலாத்காரமா அவருக்கு கொண்டு போக முடியாது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட வேண்டும். அதுதான் 10 கன்னிகளை குறித்த உவமையிலே இயேசுவானவர் சொல்லுகிறார். 10 கன்னிகள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். 10 பேர்ல 5 பேர் ஆயத்தம் உள்ளவர்கள், 5 பேர் ஆயத்தம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்ட உடனே ஆயத்தம் உள்ளவர்கள் போனார்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள் என்ன செய்ய தடுமாறினார்கள். இன்று அதே சூழ்நிலை உங்களுக்கும் எனக்கும் வந்துவிடக் கூடாது. நாங்கள் தேவனிடத்திலே ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஆவிக்குரிய மேலானவைகளை சிந்திக்கணும். எப்பொழுது என் ஆண்டவர் என்னை அழைப்பார், அவரோடு கூட நான் பிரவேசிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய், அவருடைய குரலை கேட்பதற்கு வாஞ்ச உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் வல்லமை கொடுப்பார். நல்லது, நாங்கள் அடுத்த பாடத்திலே இதன் தொடர்ச்சியை நாங்கள் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் நீங்க கேட்கலாம். அப்படி இல்லாட்டி பாஸ்டர் ரோஷான் மறுபகுதியை வழி நடத்துவார்.